காயம்பட்ட சிங்கத்தோட மூச்சு காத்து ரொம்ப கோவமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அதே சிங்கம் திரும்ப வேட்டைக்கு போனா இன்னொரு மிருகம் ஃபர்ஸ்ட் எங்க அட்டாக் பண்ணும் தெரியுமா? அதோட காயத்துல தான். ஏன்னா அப்பந்தான் அந்த சிங்கத்துக்கு ரொம்ப வலிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மிருகம் ஃபர்ஸ்ட் அந்த காயத்தை தான் அட்டாக் பண்ணும். அதே மாதிரி தான் நம்மளோட வலி, நம்மளோட வீக்னஸ், நம்மளோட கஷ்டங்களை மற்றவங்களுக்கு காமிச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க எங்க திரும்ப அட்டாக் பண்ணுவாங்க? நம்மளோட வீக்னஸ் மேல தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்மளோட வீக்னஸை வெளியே காட்டக்கூடாது. ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? சேடான ஸ்டோரி, சேடான ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம காட்டி இதுதான் என்னோட வலி, இதுதான் என்னோட வீக்னஸ் அப்படின்னு சொல்லி காமிச்சிடுறோம். இதெல்லாம் தெரிஞ்சதுனாலே மற்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளோட வீக்னஸ் கூடயே விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறமா அது நீங்க சேடான ஸ்டோரி, சேடான ஸ்டேட்டஸ்லாம் போடாம உங்களோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட வீக்னஸை உங்களோட மிகப்பெரிய பலமாக்குங்க.